டெக்னிக்கலாக நான் சொல்லணும்னா சர்வர் அக்சஸ் கிடச்சிரும். இப்போது நான் ஒரு பாடகராக இருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் பாட்டை பற்றி கேட்குறேன். இறைவா, எனக்கு இந்த பாட்டை பற்றி எனக்கு தீவிரமாக நான் நல்ல பாட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது பிரபஞ்சத்தோட சட்டங்க. இது மாற்ற யாராலும் முடியாது. சரிங்களா? அப்போ நான் தீவிரமாக அதை கேட்டுட்டு நான் உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த நேரத்தில் நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக என்னோட இண்டிவிஜுவல் கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் சர்வரில் போய் கேட்கும். அந்த அண்ட சராசரத்தில் அந்த கிரியேட்டர்கிட்ட போய் அவர் உடனே அங்கேருந்து சர்வர்லேருந்து பார்த்து சொல்லுவார், கண்ணா நீ இப்படி ஒரு டியூனை போட்ட அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கோடிக்கணக்கான மக்களோட விருப்பம்லாம் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நீ இந்த டியூனை போடு, அந்த டியூன் பெரிய லெவலில் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற விஷயம் சர்வர்லேருந்து உங்களுக்கு வரும். அந்த சர்வர்னு நான் சொல்கிறது கிரியேட்டர். அது உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மைண்ட்லேருந்து வரவே கூடாது. இது பாஸ்ட் டேட்டா, கிளைண்ட் மெஷின். இப்போ சர்வர்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதை அப்படியே நீங்கள் டியூனாக போட்டு வெளியில் கொடுத்தீங்கன்னா உலகமே ரசிக்கும். பெரிய லெவலில் இந்த பாட்டு ஹிட் ஆகிடும். சார், இப்படித்தான் ஒரு இசையமைப்பாளர் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க.